தேமுதிகன் தலைவர் விஜயகாந்த் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு அவர் எதிர்கொண்ட சவால்கள் சாதாரணமானவை அல்ல. ரசிகர்களால் கேப்டன் என அழைக்கப்பட்ட இவர் அந்த பெயருக்கே ஒரு கட்டத்தில் வழக்கை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பது பலருக்கும் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. சினிமாவில் வெற்றி பெற்ற நடிகராக இருந்து அரசியலுக்குள் வந்த விஜயகாந்த் தனது நேர்மையான மற்றும் நேரடி பேச்சுகளால் விரைவில் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றார். ஆனால் அதே நேரத்தில் அவரது கடுமையான அரசியல் விமர்சனங்கள் பல சர்ச்சைகளுக்கும் வழிவகுத்தன. குறிப்பாக 2012 முதல் 2016 வரை ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி காலத்தில் அவர் மீது பல அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த காலகட்டத்தில் பொதுக்கூட்டங்களில் ஆட்சியை கடுமையாக விமர்சித்ததற்காக விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மீது மொத்தம் 5 முக்கிய அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. அரசியல் விமர்சனங்களுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலாக இது பார்க்கப்பட்டது. அதில் மிகவும் வித்தியாசமானதாக பேசப்பட்டது கேப்டன் பட்டம் தொடர்பான வழக்கே. 2014ஆம் ஆண்டு கேப்டன் என்ற பெயரை பயன்படுத்துவது இராணுவத்தை அவமதிப்பதாக கூறி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ரசிகர்கள் அன்புடன் வழங்கிய அந்த பட்டம் கூட சட்ட சிக்கலாக மாறியது என்பது அரசியல் சூழ்நிலையின் தன்மையை வெளிப்படுத்தியது. இதற்கிடையில் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களுடன் ஏற்பட்ட மோதலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பத்திரிகையாளரை மிரட்டியதாக கூறப்பட்ட இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் விஜயகாந்துக்கு நான் பெயிலபிள் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இது அவரது அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனையாக அமைந்தது. மேலும் 2007ஆம் ஆண்டு ஆற்காடு வீராசாமி அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கும் நீண்ட காலம் நிலவி இறுதியில் 2016இல் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த தீர்ப்பு விஜயகாந்துக்கு ஒரு முக்கியமான சட்ட வெற்றியாக அமைந்தது. பின்னர் 2019 டிசம்பரில் அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு தமிழக அரசு விஜயகாந்த் மீது இருந்த 5 முக்கிய அவதூறு வழக்குகளையும் வாபஸ் பெற்றது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்த சட்ட பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டது. மொத்தத்தில் கேப்டன் என்ற பெயரிலிருந்து தொடங்கி பல வழக்குகள் வரை விஜயகாந்தின் அரசியல் பயணம் சவால்களாலும் சர்ச்சைகளாலும் நிரம்பியிருந்தது. இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு முன்னேறிய அவரது உறுதி அவரை தனித்துவமான அரசியல் தலைவராக உருவாக்கியது. விஜயகாந்த் அவர்களின் அரசியல் பயணம் சாதாரணமான ஒன்றல்ல என்பதை இவ்வாறான வழக்குகள் தெளிவாக காட்டுகின்றன. கேப்டன் என்ற அன்பு பெயருக்கே வழக்கு பதிவு செய்யப்படும் அளவுக்கு அரசியல் சூழல் எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்பதை இது உணர்த்துகிறது. அவதூறு வழக்குகள், பத்திரிகையாளர் மோதல்கள், நீண்டகால நீதிமன்ற போராட்டங்கள் போன்ற பல சவால்களை அவர் எதிர்கொண்டார். ஆனால் அவற்றில் பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதோ அல்லது பின்னர் வாபஸ் பெறப்பட்டதோ அவரது நிலைப்பாட்டுக்கு ஒரு விதமான சட்டப்பூர்வ நியாயத்தை அளிக்கிறது. கடுமையான விமர்சனங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் மத்தியில் தனது அரசியல் பாதையை விட்டுவிடாமல் முன்னேறிய மனவலிமைதான் விஜயகாந்தை தனித்துவமான தலைவராக மாற்றியது. இந்த அனுபவங்கள் தமிழக அரசியல், கருத்து சுதந்திரம், சட்டம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றின் இடையிலான உறவை பற்றி சிந்திக்க வைக்கும் முக்கியமான உதாரணமாகவும் திகழ்கின்றன.